ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சைப்பயிறு குழம்பு. பச்சைப்பயிறு வந்துட்டு ஆயில் தேவையில்லாமல் கடாயில் பொன்னிறமாக வந்துட்டு வறுத்துக்கங்க. வறுத்த பச்சைப்பயிறை வந்துட்டு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். மறுபடியும் கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் போட்டு இருக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. தேங்காய் எண்ணெய் அதில் 2 நார்மல் சைஸு பெரிய வெங்காயம், கண்ணாடி பதம் வரணும் வெங்காயம், அது கூட 1 கைப்பிடி வெள்ளைப்பூண்டு, 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வந்துட்டு குழஞ்சி நல்லா வதங்கணுங்க. அதிலே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூள், 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்த பச்சைப்பயிரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பில் முங்குற அளவு தண்ணி ஊற்றி 4-5 விசில் வந்து விட்டுக்குங்க. நல்லா விசில் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு தண்ணி எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு பருப்பு வந்து கடைஞ்சிக்கலாம். கடைஞ்ச பிறகு பருப்பை பச்சைப்பயிறு தண்ணி எடுத்து மறுபடியும் பருப்புலேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுங்க. ஆயில் சூடான உடனேயே 1/4 டீஸ்பூனு கடுகு, 1/4 டீஸ்பூனு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை தாளித்து குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.